அனைவருக்கும் என்னுடைய இனிய 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 மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மனப்பாட பாட்டு அப்படின்றது பார்க்க போறோம். இந்த மனப்பாட பாடல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? ஏன்னா இந்த மனப்பாட பாடல் இருந்து தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மனப்பாட பகுதி அப்படின்றது கேட்க போறாங்க. புக்கு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல செய்யுள்ள இருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மனப்பாட பாடல்கள் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக கவர் பண்ணி இருக்கணும், சரிங்களா? ஸோ அதனால இந்த மனப்பாட பகுதி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ இப்பவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன், சரிங்களா? ஸோ லைக் பட்டன் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரியா? ஸோ அப்பதான் இது மாதிரி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டே இருக்கும். சார் எனக்கு ஜேஇ எக்ஸாம் அப்படின்னா என்னன்னே தெரியாது சார், டெய்லி ஜேஇன்னு சொல்றீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐஐடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐஐடி சென்னை, ஐஐடி கான்பூர், ஐஐடி கராக்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம நார்மல் ஸ்டேட் காலேஜஸை விட ஒரு படி மேலே, ஒரு படி இல்லை நிறைய படி மேலே இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா ஐஐடி காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐஐடி காலேஜில் நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்க, அங்கே நீங்கள் போய் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய லெவலே வேற மாதிரி. ஏன்னா அங்கே படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா டாப் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கேருந்து தான் என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணுவாங்க அவங்களுடைய ஜாபுக்கு. அப்போ பெரிய பெரிய கம்பெனி, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசிஎஸ், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் இதுல டாப்பான ஐடி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐஐடியில் போய் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராப் பண்ணுவாங்க. அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க வேலைக்கு. ஏன்னா ஐஐடி அப்படின்றது ஒரு பெரிய அளவிலான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடியவங்க. அதுக்கடுத்து ஃபாரின் ஜாப் ஆஃபரும் அங்கே அதிகமாக கிடைக்கும். சார் இந்த மாதிரி எனக்கு ஐஐடியில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் ஜேஇ மெயின் எக்ஸாம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கிராக் பண்ணணும். ஸோ ஜேஇ எக்ஸாம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஜேஇ எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 2 லெவலாக நடக்கும். கடைசி லெவல் தான் பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின். ஸோ ஜேஇ மெயின்ல எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்த காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஸோ அதனால சார் நானும் இந்த மாதிரி ஜேஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வேதாந்துல ஜேஇ அண்ட் நீட்டுக்கான கிளாஸஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்பயிலிருந்து உங்களுடைய ஜேஇ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வரக்கூடிய கல்வி ஆண்டு, அதாவது வந்து இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ், சரியா? ஸோ 12th முடிக்கும் போது சூப்பர் டூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி சூப்பராக ஐஐடிக்குள்ளே போகலாம். ஸோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்முடைய வேதாந்து மாணவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள், சரியா? பரமேஸ்வர், சுபாஷ், மோகித், அங்கித், சுஷாங்க், தயசேகர், பிரசாந்த், பூமிகா, வருண், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அடுத்து சார் நான் ஜாயின் பண்றேன், எனக்கு ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்குடா. நம்முடைய வேதாந்துல பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்கு. ஸோ நீங்க ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றது மூலியமா அதுல எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப் டு 90% வரையுமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பூர், அம்பத்தூர், முகப்பேர், பெருங்குளத்தூர், சொக்கிக்குளம், காலவாசல், அழகர் கோவில், தில்லை நகர், கே நகர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, ஓசூர், இந்த எல்லா இடத்துலையுமே நம்முடைய ஆஃப்லைன் சென்டர் அப்படின்றது இருக்கு. பிளஸ் ஸ்கூல் டைப்ஸ் கூட இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஜேஇ எக்ஸாம் அண்ட் நீட் எக்ஸாமுக்கு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்க முடியும், சரியா? ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்க, சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மனப்பாட பகுதி அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நம்ம மனப்பாட பகுதி அப்படின்றது என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம், சரிங்களா? பார்க்க ஆரம்பிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, மனப்பாட பகுதி. ஓகே, ஸோ இந்த மனப்பாட பகுதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாமுக்கு கேட்க போறாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ 9th நமக்கு மனப்பாட பாடல்கள் அப்படின்றது கேட்பாங்க. இந்த மனப்பாட பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா படிச்சுட்டு போயிருக்கணும். ஸோ அது வந்து திருக்குறளும் இருக்க போது. ஸோ திருக்குறள், மனப்பாட பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க, சரியா? ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். ஸோ இந்த மனப்பாட பாடலை என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன், ஓகேவா? எப்படி சொல்லித்தர போறேன் அப்படின்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு எப்படி ஈஸியா இருக்குமோ அந்த மெத்தட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சொல்லித்தர போறேன், சரிங்களா? ஸோ ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இயல் 1 பாருங்க, தமிழ் விடு தூது. இயல் 1ல பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது, ஓகேவா? சீர்பெற்ற செல்வம் அப்படின்ற தலைப்புல கொடுத்துருக்காங்க. தமிழ் விடு தூது சீர்பெற்ற செல்வம் அப்படின்ற தலைப்புல கொடுத்துருக்காங்க. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே,
உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள் மண்ணில் குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவை என்று மூன்று இனத்தும் உண்டோ திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியா இருந்து உனை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பாருங்க, தமிழ் விடுத்தூது சீர்பெற்ற செல்வம் அப்படின்ற தலைப்பில் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ் விடுத்தூது சீர்பெற்ற செல்வம் அப்படின்ற தலைப்பில் கொடுத்திருக்கிறாங்க. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல் மண்ணில் குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உருவி என்று மூன்று இனத்தும் உண்டோ திறம் எல்லாம் வந்து என்று சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்தி என்று சொல்லிய நாச்சிந்துமே நாச்சிந்துமே அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ தமிழ் விடுத்தூதுல சார் ஆசிரியர் பேர் குறிப்பிடல அப்படின்னா ஆசிரியர் பேர் தெரியல. சரியா? தெரியல அப்படின்னா ஆசிரியர் பேர் இந்த நூல் எழுதுனது அப்படின்னா யாருன்னு தெரியல. அதனால ஆசிரியர் பேர் தெரியவில்லை அப்படின்னு நீங்க போட்டு ஒரு ஐபோன் போட்டு எழுதினாலும் எழுதலாம். ஸோ எழுதாம விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி இது எல்லாத்தையுமே நீங்க எழுதியிருக்கணும். இந்த இடத்துல சீர்பெற்ற செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தலைப்பு கொடுத்துருக்கணும். சரியா? ஸோ சீர்பெற்ற செல்வம் அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும், தலைப்பு அப்படின்றது கொடுத்துருக்கணும். பேலன்ஸ் இது எல்லாமே நீங்க என்ன பண்ணிருக்கணும், ரைட் பண்ணிருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, தமிழ் விடுத்தூது சீர்பெற்ற செல்வம் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல் மண்ணில் குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்றும் இனத்தும் உண்டோ திறன் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்து உனை சிந்து என்று நான் சொல்லிய நாச்சிந்துமே அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? யாருக்கெல்லாம் புரியுது? ஸோ தமிழ் விடுத்தூதுல சீர்பெற்ற செல்வம் அப்படின்ற தலைப்பில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த டாபிக் அப்படின்றது பாக்குறோம். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல் மண்ணில் குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்றும் இனத்தும் உண்டோ திறனெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்தை என்று சொல்லிய நாச்சிந்துமே. என்னது சிந்துமே? நாச்சிந்துமே அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ், புரியுதா? ஸோ இதாண்டா ஃபர்ஸ்ட் பாடலுக்கான மனப்பாட பாடல். ஸோ இந்த மனப்பாட பாடலை நீங்க ஒரு வாட்டி சொல்லும் போது கஷ்டமா இருக்கும். என்ன சார் மனப்பாடம் பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க ஒரு 2-3 தடவை திரும்ப படிச்சீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். சரியா? ஸோ இந்த பாடல் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 2-3 தடவை திரும்ப சொல்லி பாருங்க. முடிஞ்ச அளவு எழுதி பாருங்க. எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சார் எனக்கு வாயிலேயே அந்த வார்த்தை நுழைய மாட்டேங்குது சார் அப்படின்னா நான் சொல்லி பார்த்த மாதிரி என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பாருங்க, தமிழ் விடுத்தூது சொல்லுங்க பாப்போம். சார் எங்க வீட்டுல அம்மா இருக்காங்க, எனக்கு வாயிலை விட்டு சொல்றதுக்கு ஒரு மாதிரி வந்து கூச்சமா இருக்கு அப்படிலாம் பார்க்காதீங்க. ஸோ கூச்சப்பட்டெல்லாம் நம்ம படிக்க முடியாது. ஸோ வாய் விட்டு படிங்க. தமிழ் விடுத்தூது சீர்பெற்ற செல்வம் அப்படின்றது தலைப்பு. அப்ப தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல் மண்ணில் குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்றும் மூன்று இனத்தும் உண்டோ திறன் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்து உனை சிந்தி என்று சொல்லிய நாச்சிந்துமே அப்படின்றத சொல்றாங்க. புரியுதுங்களா? சோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இயல் 2 போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கெல்லாம் கிளியர் இந்த தமிழ் விடுத்தூது அப்படின்றது யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? எஸ், யாருக்கெல்லாம் கிளியரோ சாட்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க. சரியா? சார் எனக்கு சூப்பரா புரிஞ்சுது சார், சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சு சார் அப்படின்னா சாட்ல எல்லாரும் என்ன பண்ணுங்க ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க. ஓகே இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ் விடுத்தூது அப்படின்றது பார்த்தாச்சு, சீர்பெற்ற செல்வம் அப்படின்றதும் எக்ஸாக்டா பார்த்தாச்சு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்து போக போறது பார்த்தீங்கன்னா இயல் 2ல பெரிய புராணம் அப்படின்றது பார்க்க போறோம். இயல் 2ல என்ன பார்க்க போறோம்? பெரிய புராணம் அப்படின்றது பார்க்க போறோம். பெரிய புராணத்தை இயற்றினது யாருப்பா? சேக்கிழார். பெரிய புராணத்தை இயற்றினது யாரு? அது சேக்கிழார். ரொம்ப முக்கியம். சேக்கிழார் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? இயற்றிருக்கிறாரு. அப்ப பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு தெரியும். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்? அது சேக்கிழார். பெரிய புராணத்தை இயற்றியவர் யார்?
அது சேக்கிலார். காடெல்லாம் களைகரும்பு காவெல்லாம் குலைகரும்பு மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நீர்நாடு தனை உவ்வா நலமெல்லாம் தனை உவ்வா நலமெல்லாம். காடெல்லாம் களைகரும்பு காவெல்லாம் குலைகரும்பு மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா தனமெல்லாம். சரியா? கொஞ்சம் ஒரு மாதிரி மோனையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சேமா இருக்கிற மாதிரி இருக்கு சார், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸி. காடெல்லாம் களைகரும்பு காவெல்லாம் குலைகரும்பு காடெல்லாம் களைகரும்பு காவெல்லாம் குலைகரும்பு மாடெல்லாம் கருங்குவளை மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மட அன்னம் கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அன்ன குளமெல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் தனை ஒவ்வ நலமெல்லாம் தனை ஒவ்வா நலமெல்லாம். சரியா? இந்த பாடலை ஏற்றினது யார்? சேக்கிலார். சார் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க சார். ஓகே. காடெல்லாம் களைகரும்பு காடெல்லாம் களைகரும்பு காவெல்லாம் குலைகரும்பு காடெல்லாம் களைகரும்பு காவெல்லாம் குலைகரும்பு மாடெல்லாம் கருங்குவளை மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மட அன்னம் கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அன்ன குளமெல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நீர்நாடு நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் தனை ஒவ்வா நலமெல்லாம். தட்ஸ் இட்ரா பசங்களா, ஈஸி தூசி. ஓகேவா? கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திரும்ப திரும்ப படிக்கும்போது பார்த்தோன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேவா? மனப்பாட பாடலை பொறுத்தளவு ஒரே பிரின்சிபல் தான், திரும்ப 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 படிக்கணும். எந்த அளவுக்கு நீங்க திரும்ப 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 படிக்கிறீங்களோ சூப்பர் டூப்பரா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஒரு பகுதியில மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ பாருங்க, காடெல்லாம் களைகரும்பு காவெல்லாம் குலைகரும்பு காடெல்லாம் களைகரும்பு காவெல்லாம் குலைகரும்பு மாடெல்லாம் கருங்குவளை மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மட அன்னம் கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அன்ன குளமெல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் தனை ஒவ்வா நலமெல்லாம். யார் இயற்றிருக்கிறது? சேக்கிலார் இயற்றிருக்கிறார். யார் இயற்றிருக்கிறது? சேக்கிலார் இயற்றிருக்கிறார். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, புறநானூறு. ஸோ புறநானூறுல பாடல் பார்க்கலாமா? ஸோ இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் 2 பாடல் பார்த்திருக்கோம். தமிழ் விடுத்து தூதரை பார்த்தீங்கன்னா சீர்பெற்ற செல்வம். ஸோ தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று விளம்பக்கேல் மண்ணில் புறம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவை என்று 3 இனத்தும் உண்டோ திறனையெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்து உனை சிந்தை என்று சொல்லிய நாச்சிந்துமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது பாடல் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். காடெல்லாம் களைகரும்பு காவெல்லாம் குலைகரும்பு மாடெல்லாம் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நேர்நாடு தனை ஒவ்வா நலம் எல்லாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சேக்கிலார் சொல்லியிருக்கிறார். யாரு சொல்லியிருக்கிறது? சேக்கிலார் சொல்லியிருக்கிறாரு. சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற பாடல் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா புறநானூறு அப்படின்றது பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? புறநானூறு அப்படின்றது பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? புறநானூறு. ஓகே, புறநானூறு பாடல் அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சரி பாருங்க. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம். இது கொஞ்சம் ஈஸியானதான். குட புலவியனார் இயற்றிருப்பார். யார் இயற்றிருப்பார்? குட புலவியனார். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலமும் புணரியோர் நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைச்சிதனரே உடம்பும் உயிரும் படைச்சிதனரே நோரே அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த பாடலை பொறுத்தளவு யார் இயற்றிருக்கிறார்? குட புலவியனார் இயற்றிருக்கிறார். யார் இயற்றிருக்கிறது? குட புலவியனார் இயற்றிருக்கிறாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்டா. சரியா? சோ நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. எப்படி? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே
உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைச்சினோரே அப்படின்றத சொல்றாங்க. புரியுதுங்களா? யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் புரியுதுன்னு பாருங்க. ஸோ ரெண்டாவது பாடல் புறநானூறு பாடல் அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ மூணாவது இயலா? ஸோ ரெண்டாவது இயல்லையே நம்ம புறநானூறு பாடல் அப்படின்றது பார்த்துருக்கோம். இந்த புறநானூறு பாடல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், எக்ஸாமுக்கு தேவையான ஒரு பாடல். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம், நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. அடுத்து பாருங்க, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைச்சிதனோரே. உடம்பும் உயிரும் படைச்சிதனோரே அப்படின்னு சொல்றாங்க. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைச்சினோரே அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. யார் இயற்றிருக்கிறா? குட புலவியனார் இயற்றிருக்கிறார். யார் இயற்றிருக்கிறது? குட புலவியனார் இயற்றிருக்கிறார். சரியா? ஓகே, யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் புறநானூறு அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? எஸ், புறநானூறு புரியுதா? புறநானூறு பாடல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ புறநானூறு பாடல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நீரின்றி அமையா ஆக்கிக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைச்சினோரே. சோ குட புலவியனார் இயற்றிருக்கிறார். அடுத்து போவோமா? இயல் 3 பொறுத்தளவு நம்ம திருக்குறள் அப்படின்றது பார்க்கணும்டா. சோ திருக்குறள் அடுத்து பார்த்தோன்னா இயல் 4 ஆஸ் யூஷுவல் பார்க்க போறோம். இயல் 5, இயல் 5ல திருக்குறள் இருக்குது. இயல் 6, இயல் 7. ஓகேவா? அடுத்து இயல் 7ஓட நம்ம முடிக்கிறோம். ஓகேவா? சரி, பார்க்கலாமா? இயல் 3ல இருக்கக்கூடிய திருக்குறள் பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ரெடினா சாட்ல கூட ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். ஸோ இயல் 3ல இருக்கக்கூடிய திருக்குறள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? இயல் 3ல இருக்கக்கூடிய திருக்குறள் அப்படின்றது இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ பாருங்க, பொறை உடைமை மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல். இது எப்படி கேட்பாங்கன்னா, விடல் என முடியக்கூடிய திருக்குறளை எழுதுக, மிகுதியான் என தொடங்கக்கூடிய திருக்குறளை எழுதுக, இந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு அது எழுத தெரியணும். அப்ப மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல். அப்ப பொறை உடைமை அப்படின்ற அதிகாரத்துல கொடுத்திருக்காங்க. எதுல கொடுத்திருக்காங்க? பொறை உடைமை அப்படின்ற அதிகாரத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல். அடுத்து பாருங்க, கேள்வி. எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். சார், இந்த அதிகாரம்லாம் படிக்கணுமா? அதிகாரம் படிக்க தேவை கிடையாது. அதிகாரம் என்பது படிக்க தேவை கிடையாது. ஸோ நார்மலா நீங்க திருக்குறளை மட்டும் படிச்சாலே போதும். எதை படிச்சா போதும்? திருக்குறளை மட்டும் படித்தாலே போதும். அப்ப கேள்வி பாருங்க, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அடுத்து பாருங்க, வினை தூய்மை ஊதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை அதும் எண்ணுபவர். ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை அதும் எண்ணுபவர். அப்ப பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு 3 திருக்குறள் இருக்கு. பாருங்க. சோ இயல் 3ல இருக்கக்கூடிய திருக்குறள்கள் என்னென்ன இருக்குது? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல். அப்ப விடல் என முடியக்கூடிய திருக்குறளை எழுதுக. அடுத்து தரும் என முடியக்கூடிய திருக்குறளை எழுதுக அப்படின்னா எழுதணும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அடுத்து பாருங்க, வினை தூய்மை ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை அதும் எண்ணுபவர். ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும். ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை அதும் எண்ணுபவர். ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை அதும் எண்ணுபவர். பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, சோ அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 4ல என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுவரை எல்லாரும் கிளியரா? சோ இதுவரை இந்த திருக்குறள் வரைக்கும் கிளியரா பாருங்க. திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்றுவிடல். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும் செய்வினை அதும் எண்ணுபவர். ஓதல் வேண்டும் ஒளி மாழ்கும்
செய்வினை ஆதும் என்பவர் திருக்குறள் தான். திருக்குறள் இயற்றிருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரியும். அனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அடுத்து இயல் 4 போலாமா? இயல் 4 தொல்காப்பியர் இயற்றிருக்கக்கூடியது. ஸோ இந்த பாடல், இந்த மனப்பாட பாடல் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மனப்பாட பாடல் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்குறாங்க. இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சிருக்கணும். ரெடியா? எஸ், ரெடியா இருக்கீங்க அப்படின்னா சேட்ல ஒரு ஃபயர் போடுங்க. சார் நான் சூப்பரா திருக்குறள் வரையும் இயல் 3 வரையும் நான் மனப்பாட பாடல் படிச்சிட்டேன் சார், இயல் 4 கண்டிப்பா போகலாம் அப்படின்னா இயல் 4 போயிடலாம். சரியா? சோ உயிர் வகை அப்படின்றது பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? உயிர் வகை. பாருங்க, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனமே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுச்சினரே அப்படின்னு முடிகிறாங்க. அந்த திணறே அப்படின்ற மாதிரி முடியுது. ஓகேவா? புறநானூறுல அப்படிதான் முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயிர் வகை தொல்காப்பியர் இயற்றிருக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, அதாவது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் உணர்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா 6 அறிவு இருக்கு, நத்தைக்கு பார்த்தீங்கன்னா 2 அறிவு இருக்கு, 3 அறிவு இருக்கு, நண்டுக்கு 3 அறிவு இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் எத்தனை அறிவுகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுல சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனமே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்றத கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுதான்னு பாருங்க. சோ உயிர் வகை ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. யார் இயற்றிருக்கிறது? தொல்காப்பியர் இயற்றிருக்கிறார். யார் இயற்றிருக்கிறது? தொல்காப்பியர் இயற்றிருக்கிறாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? சோ தொல்காப்பியர் இயற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். சரியா? சோ பாருங்க, ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்னு தொல்காப்பியர் முடிச்சிருக்கிறாரு. பாத்தீங்க அப்படின்னா இது இயல் 4 வரக்கூடியதுடா. எங்க வரக்கூடியது? இயல் 4 வரக்கூடியது. அடுத்து இயல் 5 பாத்தீங்க அப்படின்னா மருதம் அப்படின்ற ஒரு தலைப்புல பார்க்க போறோம். ராவண காவியம். ராவண காவியத்தை இயற்றுனது யாரு அப்படின்னா அது புலவர் குழந்தை. யார் இயற்றிருக்கிறது? புலவர் குழந்தை இயற்றிருக்கிறாரு. ஓகே, சோ அதுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப ராவண காவியம் அது எந்த டாபிக் உள்ள இருக்கு அப்படின்னா மருதத்துக்குள்ள இருக்கு. சோ அதை இயற்றுனது யாரு அப்படின்னா புலவர் குழந்தை இயற்றிருக்கிறாரு. யார் இயற்றிருக்கிறது? புலவர் குழந்தை இயற்றிருக்கிறாரு. சரியா? சோ அதை பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? சரி பாருங்க. அதாவது கல்லிடை பிறந்த ஆறும் கரை பொறு குலனும். பசங்களா, நான் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி ப்ரொனன்சியேஷன் ஆகுது, எப்படி உன் காதுல விழுகுது அப்படின்றத பொறுத்து நீ தான் வீட்டுல சொல்லி பழகணும். சரியா? நீ சொல்லி பழகல, சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் மெமரி ஆகாது. நீ சொல்லி பார்த்து, நீங்க சைக்கிள்ல போற அப்படின்னா ஒரு வீட்டுக்கு பொருட்கள் வாங்க போற, வீட்டுக்கு அம்மா ஏதாச்சும் மளிகை பொருள் வாங்கிட்டு சொல்றாங்கன்னா அப்ப போகும்போது இந்த பாடலை சொல்லி பார்த்துட்டே போகணும். ஒன்றறிவதுவே உயிரோடு, அந்த மாதிரி என்ன பண்ணணும்? அந்த பாடலை சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனமே அப்படின்னு என்ன பண்ணணும்? சொல்லி பார்க்கணும். நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்னு என்ன பண்ணணும்? அந்த பாடலை சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்தா மட்டும்தான்டா. சொல்லி பார்க்காம சும்மா நான் வீடியோ மட்டும் பார்க்குறேன் சார் அப்படின்னா மெமரிலாம் ஆகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கறது மூலயமா மட்டும்தான் உன்னுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை கம்மி பண்ண முடியும். புரியுதுங்களா? நீ எந்த அளவுக்கு எழுதி பார்க்குறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும். எழுதி பார்க்கல சார் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து தான் தீரும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்றது? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, அடுத்து போகலாமா? சரி பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க போறது ராவண காவியம் மருதம். சரியா? அந்த மருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதி பார்க்க போறோம். சரியா? 5 நிலையில மருதத்திலிருந்து பார்க்க போறோம். ரெடியா? ஸோ ராவண காவியம். ராவண காவியத்தை இயற்றினது யாரு சார் அப்படின்னா புலவர் குழந்தை. அவர் தான் இயற்றிருக்கிறார். யார் இயற்றிருக்கிறது? புலவர் குழந்தை. யாரு?
புலவர் குழந்தை அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா ஏற்றிருக்கிறார். பாப்போமா? கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முள்ளையம் புறவில் தோன்று முருகுகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் வஞ்சியும் மருதம் பூக்கும். அப்ப ராவண காவியத்தை இயற்றினது யாரு அப்படின்னா புலவர் குழந்தை ஏற்றிருக்கிறார். ராவண காவியத்தை இயற்றினது யாருன்னா புலவர் குழந்தை ஏற்றிருக்கிறாரு. கல்லிடை பிறந்த ஆறும் என்ன சொல்றாங்க? கல்லிடை பிறந்த ஆறும் கரைபுரு குளனும் தோயும் கரைபுரு குளனும் தோயும் முள்ளையம் புறவில் தோன்று முருகுகான் யாரு பாயும் முருகுகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நெல்லை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் நீரை கால்வாய் தேக்கும் மல்லலம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் மல்லலம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். ஓகே, சோ பாருங்க, ராவண காவியம் கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முள்ளையம் புறவில் தோன்று முருகுகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் மல்லலம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். பாருங்க, ராவண காவியம் கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முள்ளையம் புறவில் தோன்று முருகுகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். அப்ப இயல் 5ல பாருங்க, ராவண காவியம் புலவர் குழந்தை. நல்லா என்னுடைய லிப்ஸ் எல்லாம் எப்படி அந்த வார்த்தையை உச்சரிக்கிறேன் அப்படின்றத பாருங்க. என்னது பாருங்க, கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முள்ளையம் புறவில் தோன்று முருகுகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நெல்லை காக்கக்கூடியது கரும்பு நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் நீரை தேக்கக்கூடியது கால்வாய் மல்லலம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். சோ புரிஞ்சதா பாருங்க, கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முள்ளையம் புறவில் தோன்று முருகுகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லலம் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். தட்ஸ் இட்ரா பசங்களா. யார் ஏற்றிருக்கிறது அப்படின்னா புலவர் குழந்தை ஏற்றிருக்கிறார். யார் ஏற்றிருக்கிறது? புலவர் குழந்தை ஏற்றிருக்கிறார். சரிங்களா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? புரியுதா? ஓகே, இதுதான் இயல் 5ல் இருக்கக்கூடிய பாடல்கள். அடுத்து திருக்குறள் போயிருவோமா? பாருங்க, திருக்குறள் ஒரு 4 திருக்குறள் இருக்கு. பாருங்க, திருக்குறள் குடிமை எதுல அதிகாரத்துல இருக்கு? குடிமை. அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். 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 அடுத்து பாருங்க, சான்றாண்மை. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அடுத்து நானுடைமை. பிறர் நாண தக்கது தான் நாணான் ஆயினும் அறம் நாண தக்கதுடைத்து. நானுடைமை பாருங்க, பிறர் நாண தக்கது தான் நாணான் ஆயினும் அறம் நாண தக்கதுடைத்து. பிறர் நாண தக்கது தான் நாணான் ஆயினும் அறம் நாண தக்கதுடைத்து. அடுத்து பாருங்க, உலகு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. பாருங்க, அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அடுக்கிய கோடி பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். நானுடைமை. பிறர் நாண தக்கது தான் நாணான் ஆயினும் அறம் நாண தக்கதுடைத்து. பிறர் நாண தக்கது தான் நாணான் ஆயினும் அறம் நாண தக்கது உடைத்து.
உழவு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க இயல் 6. ஸோ இயல் 6ல் இருக்கக்கூடிய ஒரு பாடல் சீவக சிந்தாமணி ஏமாங்காத நாட்டு வளம். சீவக சிந்தாமணியில பார்த்தீங்கன்னா ஏமாங்காத நாட்டு வளம் அந்த ஒரு தலைப்புல கொடுக்குறாங்க. தலைவணங்கி விளைந்த நெற்பயிர், தலைவணங்கி விளைந்த நெற்பயிர், தலைவணங்கி விளைந்த நெற்பயிர். பாருங்க, சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரியிருந்து ஈன்று மேலார், மெல்லவே கரியிருந்து மீன்று மேலார். செல்வமே போல்தலை நிறுவி பேர்ந்த நூல், செல்வமே போல்தலை நிறுவி நேர்ந்த நூல். கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே, கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே. யார் ஏற்றுகிறது? திருத்தக்கத்தேவர். அப்ப சீவக சிந்தாமணி ஏற்றினது யாரு? அது திருத்தக்கத்தேவர். அப்ப பாருங்க, சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல், சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரியிருந்து ஈன்று மேலார், மெல்லவே கரியிருந்து ஈன்று மேலார். செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல், செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல். கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே, கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே. அப்ப சீவக சிந்தாமணி, சீவக சிந்தாமணி ஏற்றது யாரு? திருத்தக்கத்தேவர். ஏமாங்காத நாட்டு வளம், அதுல தனை வழங்கி விளைந்த நெற்பயிர். ஓகே. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரியிருந்து ஈன்று மேலார், செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல். கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே, கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே. திருத்தக்கத்தேவர். சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரியிருந்து மீன்று மேலார், செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல். கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே, காய்த்தவே. திருத்தக்கத்தேவர். அடுத்து பாருங்க இயல் 7. இயல் 7ல 2 பாடல்கள் அப்படின்றது கொடுத்திருக்கிறாங்க, பார்ப்போம். ஸோ இயல் 7ல பாருங்க யசோதர காவியம். யசோதர காவியம். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக. காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. அப்ப பாருங்க யசோதர காவியம். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக. நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்கவே, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்கவே நோக்குக. காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. அதாவது ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக. எதை நீ உருவாக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா அறத்தை உருவாக்கு. போக்குவது எதிரில் வெகுளி போக்குக, வெகுளினா சினம், சினத்தை போக்கு. நோக்குவது எதிரில் ஞானம் நோக்குக, ஞானத்தை நோக்கு. நோக்குவது எதிரில் ஞானம் நோக்குக. காக்குவது எதிரில் விரதம் காக்கவே, காக்குறது வேணும் அப்படின்னா விரதத்தை காக்கவே. காக்குவது எதிரில் விரதம் காக்கவே. அப்ப யசோதர காவியம் பாருங்க. ஆக்குவது எதிரில் அறத்தை ஆக்குக, போக்குவது எதிரில் வெகுளி போக்குக, நோக்குவது எதிரில் ஞானம் நோக்குக, காக்குவது எதிரில் விரதம் காக்கவே அப்படின்றத கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க 7வது பாடல். சோ 7வது பாடல் ஓ என் சமகால தோழர்களை வைரமுத்து இயற்றியிருக்கிறார். ஓ என் சமகால தோழர்களை யார் இயற்றிருக்கிறது? வைரமுத்து அவர்கள் இயற்றியிருக்கிறார். என்ன பாடல் அப்படின்றத பார்க்கலாம். அறிவியல் என்னும் வாகனம் மீதில், அறிவியல்னு சொல்லக்கூடிய அந்த வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். அப்ப பாருங்க, ஓ என் சமகால தோழர்களே, அறிவியல் என்னும் வாகனம் மீதில், அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவும் திசையில் இருந்த அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். ஸோ வைரமுத்து அவர்கள் ஏற்றிருக்கிறாரு. ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு மனப்பாட பாடல். சரிங்களா? ஸோ இந்த மனப்பாட பாடலுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். பை பை பை. பைடா, கிளாஸ் எண்ட் பண்றேன்.